கொழும்புல இருக்கிற சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தலைமையகத்துக்கு பக்கத்தில் நேற்றைய நாளில் 2 மர்ம நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. இவங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளுக்கு பிறகு அவங்களுடைய கையில் இருந்த ஒரு கருப்பு கலர் துணியால் சுற்றப்பட்டு இருந்த ஸ்னைப்பர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. கூப்பிட்டு விசாரிக்கிற நேரத்தில் அந்த இடத்துல 2 சிஐடி உறுப்பினர்கள் புலனாய்வாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. சிஐடி தலைமையகம் நிறைய பேர் வந்து போகிறது, ஏற்கனவே தாக்குதல் சம்பவங்கள் முயற்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் புலனாய்வாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. 2 புலனாய்வாளர்களும் 2 இளைஞர்களை கண்டு விசாரிக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட அடையாள அட்டை எதுவுமே கிடையாது, ஐடென்டி கார்டு கிடையாது, எங்கிருந்து வாரீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் தடுமாறி இருக்கிறாங்க. பிறகு அவங்களோட கையில் இருந்த ஒரு பேக் சோதனைக்கு உட்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் தான் கருப்பு கலர் துணியால் சுற்றப்பட்டிருந்த ஒரு ஸ்னைப்பர் கண்டுபிடிக்கப்படுது. 2 மர்ம நபர்கள் ஸ்னைப்பரோட சிஐடிக்கு முன்னால் வந்திருக்கிறாங்க. நேற்றைய நாளில் பட்டப்பகலில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. உடனே அந்த 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. 2 பேர்ட்டையும் விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இராணுவத்தினுடைய கமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் சொல்லி 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான இந்த விதமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அடையாள அட்டை அவர்களுடைய கையில் இருக்கவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் சும்மா யாராவது துப்பாக்கியோட போகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கமாண்டோ படைப்பிரிவோட சேர்ந்த நபர்கள்னு சொன்னால் சிஐடி கடைசி வரைக்கும் நம்ப போகிறது கிடையாது. இப்போ உடனடியாகவே 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க பக்கத்தில் துறைமுகத்தில் என்ன சொன்னால் அங்கே பக்கத்தில் தான் இருக்கு, துறைமுகத்தில் ஒரு பயிற்சி நடந்தது, விஐபிக்களை ஆபத்திலிருந்து மீட்கிறது சம்பந்தமான ஒரு விசேட பயிற்சி நடந்தது. அந்த பயிற்சியில் கலந்து கொண்டு இப்போ பயிற்சி முடிஞ்சது, நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், இந்த வழியால் சும்மா வந்தோம் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாலும் சிஐடி அந்த புலனாய்வாளர்கள் அதை நம்புற மாதிரி இல்லாத கதன்ற அடிப்படையில் 2 பேரையும் கைது செய்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கு அந்த 2 பேரும் கொழும்பு 10 நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் ராணுவம் சார்பா ஒரு சட்டத்தரணியும் சிஐடி சார்பா ஒரு சட்டத்தரணியும் முன்னிலையாகிறாங்க. அதில் ராணுவம் சார்பா முன்னிலையான சட்டத்தரணியால் சொல்லப்பட்டிருந்தது இந்த 2 பேரும் கமாண்டோ படைப்பிரிவினுடைய உறுப்பினர்கள் தான். சட்ட ரீதியில் ஸ்னைப்பரை வச்சிருக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு பயிற்சி துறைமுகத்தில் நடத்தப்பட்டிருந்தது. அந்த பயிற்சியை முடிச்சு கொண்டு திரும்புகிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த வழியால் போயிருக்கிறாங்க. அதனால தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களை விடுதலை செய்யலாம் என்ற மாதிரி ராணுவத்தின் சார்பா முன்னிலையாகி இருக்கிற சட்டத்தரணி நீதிபதி முன்னிலையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் சிஐடி சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார் அந்த 2 பேர்ட்டையும் அடையாள அட்டை இருக்கவே இல்லை, சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி இருக்கிறாங்க, இந்த மாதிரி துப்பாக்கியை கொண்டு போக முடியாதான் என்று சொல்லி கேள்வி கேட்டாலும் அவங்க ராணுவத்தினுடைய உறுப்பினர்கள் என்றது உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு, விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த பிரிவுக்கு பொறுப்பான கட்டளை தளபதிட்டு இந்த 2 பேரும் ஒப்படைக்கப்படணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சில நேரத்தில் ராணுவ ரீதியில் உள்ளக ரீதியான விசாரணைகள் நடத்தப்படலாம். அந்த ஸ்னைப்பர் சம்பந்தமா நீதிமன்றம் இதுவரைக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கல. அந்த உத்தரவும் எதிர்வரும் நாட்களில் பிறப்பிக்கப்படும். கமாண்டோ படைப்பிரிவினுடைய உறுப்பினர்கள் சில நேரத்தில் அந்த வழியால போறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே கமாண்டோ உறுப்பினர்கள் என்றாலும் கூட கடந்த நாட்களில் வெளிவந்திருக்கிற செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இது ஒரு சாதாரணமான சம்பவமா இருக்குமா என்ற ஒரு கேள்வியை தான் இதுல முன்வைக்க வேண்டியிருக்கு. போன வருஷத்துல அதிகமாக நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல நல்லா பயிற்சி பெற்றிருக்கிற ஓடக்கூடிய பாயக்கூடிய நபர்கள் தான் அந்த துப்பாக்கி சூடுகளை நடத்தினாங்கன்றதை நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம். சில சம்பவங்களில் சில நபர்கள் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இராணுவத்திலிருந்து தப்பியோடினவர்கள் கமாண்டோ பயிற்சி பெற்றவர்கள் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த 2 பேரும் சாதாரணமாக அதில் போயிருக்கிற நபர்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு சம்பவத்துக்காக வேவு பார்க்கறதுக்கு வந்தாங்களான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்கான இந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. என்னன்னு சொன்னால் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று கேட்டால் நதுன் சிந்தக ஹரக்கட்டா சொல்லப்படுற நபர் நதுன் சிந்தக போதைப்பொருள் கடத்தல்காரர் சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதை பற்றி திரும்பவும் சர்ச் பண்ணி பார்க்குற நேரத்தில் இருந்தது கமாண்டோ ஸ்டைலில் சிஐடி தலைமையகம் மேலே ஒரு தொடர் தாக்குதல் நடத்தி அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஹரக்கட்டாவை எப்படியாவது வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த சம்பவத்தோடையும் சம்பந்தப்பட்ட இராணுவத்தினுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஸ்னைப்பர் பயிற்சி பெற்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டார்னு சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த மாதிரி பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய உதவியோட பஸ் மேல தாக்குதல் நடத்துறது, கிளைமோர் கொண்டு தாக்குதல் நடத்துறது வரைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ராணுவ பாணியில பல கொலை சம்பவங்கள் திட்டமிடப்பட்டது என்றதை கடந்த கால செய்திகள் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் பார்க்கிற நேரத்தில் இந்த சம்பவத்தை சாதாரணமாக கடந்து போகவும் முடியாது. கமாண்டோ பயிற்சி பெற்றிருக்கிற கமாண்டோ படைப்பிரிவினுடைய 2 உறுப்பினர்கள் ஸ்னைப்பரோட சிஐடிக்கு முன்னால் வந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ராணுவம் இதை பற்றி மேலதிகமான விசாரணைகளை நடத்தும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்கள் நாட்டில் எப்பவுமே விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வெளிக்கந்த பிரதேசத்தில் பதிவாகி இருந்தது. இது வழக்கமாக நடத்தப்படுற மாதிரி அடையாளம் தெரியாத நபர்களால் மர்ம நபர்களால் நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கி சூடு கிடையாது. போலீஸ் அதிகாரிகள்
கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பைக்ல 3 இளைஞர்கள் பயணம் செய்திருக்கிறாங்க. அந்த பைக்கை நிப்பாட்டுறதுக்கு போலீஸ் கட்டளை பிறப்பிச்ச நேரத்தில் பைக் நிப்பாட்டாம அப்படியே போலீஸ் அதிகாரிகளை கடந்து போயிருக்கு. பின்னால போலீஸ் துரத்தி கொண்டு போற நேரத்தில் குறுக்காலங்க அங்கெல்லாம் ஓடி 2 பேர் வந்து பின்னுக்கு இருந்த 2 பேரும் தப்பி ஓடி இருக்கிறாங்க. மோட்டார் பைக் ஓடி போன நபர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா தன்னுடைய வீட்டுக்கே போயிருக்கிறார். அதே பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் வீட்டுக்கு போற நேரத்தில் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த நபர் சம்பந்தமா சொல்லப்படுற ஒரு கதை என்னன்னு சொன்னா, இவர் போதைப் பொருளுக்கு ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிற நபர், அந்த பிரதேசத்துல கஞ்சா போதைப் பொருள் கடத்தி கொண்டிருக்கிற நபர், கஞ்சா கொண்டு போனார் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. அதை பற்றி சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு தான் பைக்கை நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்திருந்தோம். ஆனால் பைக் நிப்பாட்டாம போனதால தான் துரத்தி கொண்டு வந்தோம்னு சொல்லி போலீசாலையும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய வீட்டுக்கு போற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் கொஞ்சம் விசித்திரமாக தான் நடந்து கொள்றார். ஒரு பெரிய வாள் எடுத்து கொண்டு வந்து போலீஸ் அதிகாரிகளை வெட்டுவேன் குத்துவேன் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப போலீஸ் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி சொல்லி கொண்டிருந்தது. நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு, கத்தியை வச்சு போட்டு எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லி 2-3 தடவை சொன்னாலும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை. வீட்டுக்குள்ள போயிருக்கிறார். நாங்க இதே மாதிரி நீங்க செயல்பட்ட கத்தியோட வந்தா சுட வேண்டி இருக்கும்னு சொல்லியும் போலீசால ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. திரும்ப அந்த வாளோட போலீஸ வெட்டுற மாதிரி அந்த நபர் அப்படி ஆக்ரோஷமா செயல்படுற மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். போலீஸ் வந்து அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தது. உடனே அந்த இடத்திலேயே அந்த நபருடைய உயிர் வந்து காவு கொள்ளப்படுது. இவர் 26 வயதான ஒரு நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. வெளிக்காந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியல. சம்பவ இடத்திலேயே உயிர் பிரிஞ்சது. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் வந்து போலீசால ஏன் ஒரு 26 வயதான இளைஞர் போதைப்பொருள் கடத்துறாருன்னு சொல்லியே வச்சுக்கொள்வோம், ஏன் காலில் துப்பாக்கி சூடு நடத்த முடியாம போனது என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பதற்றத்தில் நடந்திருக்கிற சம்பவமா இல்லாட்டி போதுமான பயிற்சி கிடையாதா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. ஆனால் ஒரு இளைஞருடைய உயிர் வந்து இன்றைய நாளில் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இதை பற்றியும் போலீஸுக்குள்ள ஒரு விசாரணை நடத்தப்படும் சொல்லியும் போலீசார் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு பேசப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு வித்தியாசமான சத்தியாகிரக போராட்டம். நீங்க செய்திகளில் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை பற்றி பெருசாக கதைக்க வேணாம்னு சொல்லி நான் நினைச்சேன். முன்னாள் அமைச்சர் தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விமல் வீரவங்ச ஒரு சத்தியாகிரக போராட்டத்தில் இன்னைக்கு கல்வி அமைச்சுக்கு முன்னால் ஈடுபட்டிருந்தார். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையில் வந்து இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. அதை பற்றின சர்ச்சைகளும் கடந்த நாட்களில் உருவாகி இருந்தது. அதை பற்றின சர்ச்சைகளின் அடிப்படையில் பிரதமர் கல்வி அமைச்சர் ஹரிணி அமர்சூரிய பதவி விலகணும் சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைச்சு விமல் வீரவங்ச ஒரு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். நீதிமன்றம் சார்பாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவும் போலீசால் அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. சத்தம் போடாம யாருக்கும் தொந்தரவு செய்யாம ஒரு ஓரமா இருந்து நீங்க செய்து கொண்டு போங்கன்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல இருந்து அடிச்சு எழுப்புனா தானே பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஓரமா இருந்து செய்து கொண்டு போனா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி போலீசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. சரி, நாங்க ஓரமா இருக்கிறோம்னு சொல்லி விமல் வீரவங்ச அந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தார். ஆனா செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது காலையில ஆரம்பிச்சது, காலையிலையும் கிடையாது, ஒரு நண்பர்கள் ஆகிற நேரத்தில் ஆரம்பமானது. 3:30-4 மணி ஆகிற நேரத்தில் விமல் வீரவங்ச அங்கிருந்து எழும்பி போயிருக்கிறாரு. என்னென்று கேட்கிற நேரத்தில் ஊடகவியலாளர் வந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தார். நீங்க இதுக்கு முதல்ல 2 சந்தர்ப்பங்கள்ல இதே மாதிரியான போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறீங்க. 2010ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பாங்கி மூனுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்னுக்கு ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது, உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இலங்கையில நடந்த போர்க்குற்றம் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையால் ஒரு குழு நியமிக்கப்படுது. அந்த குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அந்த காலகட்டத்தில் இருந்த பாங்கி மூனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவங்ச ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டுலையும் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அரச வளங்களை முறைகேடா பயன்படுத்தினார், வாகனங்களை முறைகேடா பயன்படுத்தினார், அரச சொத்துக்கள் வந்து முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு 2017ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சிறைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து என்ன வெளியில விடாம இந்த மாதிரி தடுத்து வச்சிருக்கிறாங்க, மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கு, எனக்கு சாப்பாடு வேணாம் தண்ணியும் வேணாம் என்ற மாதிரி விமல் வீரவங்ச ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் சிறைக்குள்ள ஈடுபட்டார் சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த 2 சம்பவங்கள் சம்பந்தமா ஒரு ஊடகவியலாளர் இன்றைக்கு விமல் வீரவங்சத்தை கேள்வி கேட்டிருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச தான் உங்களுக்கு தண்ணி தந்தி உங்களுடைய போராட்டத்தை முடிச்சு வச்சிருந்தார். சிறைக்குள்ள நீங்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தேரர்கள் வந்து அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த மாதிரி யாரும் வந்து கோரிக்கை விடுத்தா உங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வருமா சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் 3:30-4 மணிக்கு எழும்பி
எழும்பி போறதுக்கு முதல்ல இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், இது அந்த மாதிரியான போராட்டம் கிடையாது. நாங்க பார்த்திருக்கிறோம் தானே, ஏசியோட இருக்கிற உண்ணாவிரத போராட்டங்கள், திமுக தலைவர் கருணாநிதி நடத்துற போராட்டங்கள், அதுல இந்த படங்கள்ல சொல்ற மாதிரி இன்ஸ்பயர்ட் பை என்ற மாதிரி கருணாநிதியால இன்ஸ்பயர்ட் ஆன போராட்டங்களை தான் இப்ப வந்து விமல் வீரவங்சவும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், இது வந்து உண்ணாவிரத போராட்டம் கிடையாது, இது ஒரு சத்தியாகிரக போராட்டம். நாங்க இந்த இடத்துல இருந்து எழும்பி போனதுக்கு பிறகு இன்னும் சில நபர்கள் இந்த போராட்டத்தை தொடருவாங்க. அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடி இந்த போராட்டம் சத்தியாகிரக போராட்டம் தொடர்ச்சியா நடத்தப்படும் ஒரு வாய்ஸ் கட்டை கொடுத்ததுக்கு பிறகு விமல் வீரவங்ச தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். நல்ல சாப்பாடு, ஏசி ரூம்ல வந்து இப்ப நித்திர கொண்டிருப்பார். அவருடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா அந்த இடத்துல சத்தியாகிரக போராட்டம் என்ற பெயர்ல ஒரு சிலர் கூடி இருக்கிறாங்கன்ற செய்தியை வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இந்த போராட்டம் வெற்றியடைய விமல் வீரவங்சவுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் நாங்களும் வாழ்த்துவோம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.